ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மஞ்சுமேல் பாய்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு ஹிட் ஆன படம். நம்மளால அந்த படத்தை அந்த டைம்ல பார்க்கவே முடியல. இப்பதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர். இதோட ரன் டைம் 2 hours 15 minutes இருக்கு. இந்த படத்தை சிதம்பரம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கொச்சினை சேர்ந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு கேங் ஆஃப் பசங்க டூர் போலான்னு பிளான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோவா போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறவங்க கடைசியில நம்ம பக்கத்திலேயே இருக்க கொடைக்கானல் போலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. அதுக்கு மொத்தமா கேங்கா கிளம்பி வராங்க. அந்த இடத்துல கொடைக்கானல் ஃபுல்லாவே சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு குணா படத்துல கமல் போன அந்த குணா கேவுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அங்க போறாங்க. போன இடத்துல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பரா பதப்பதைப்பா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். படத்துல கதைக்குள்ள இவங்க என்டர் ஆனதுல இருந்தே படம் கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மள எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க படத்தை. குணா படத்தோட ரெஃபரன்ஸ் அங்கங்க வருது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. கண்டிப்பா ஒரு சூப்பர்னு சொல்லாத. அதே மாதிரி குணா கேவை இவங்க காமிச்சிருக்க விதம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நம்ம பலவாட்டி கொடைக்கானல் போயிருப்போம். குணா கேவ் அப்படின்ற இடமும் இருக்கும். ஆனா நம்ம பாக்குறது குணா கேவே கிடையாது. அதை தாண்டி ரொம்பவே உள்ள போனோம். அதுக்கு நம்ம கமலோட குணா படத்துக்காக அங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் தாங்க அதில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இவங்க பேசுற விதம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா இருக்கு. மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா இவங்க குணா கேவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் காட்டுற விதம் நமக்கு பார்க்கும் போதே பயமா இருக்க அளவு இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அதுக்கு ஏத்த மாதிரியே தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஜிஎமும் பக்காவா இருக்கு. அதே மாதிரி பல எமோஷனல் கனெக்டுக்கு பிஜிஎம் ரொம்பவே யூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க குணா கேவை ஃபுல்லா எடுக்காம பல செட்டும் போட்டு எடுத்திருக்காங்க. அதை கூட சூப்பரா மேட்ச் பண்ணிருக்காங்க. நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. கேரக்டர் ரைட்டிங்கும் பக்காவா எழுதிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா பதைப்பா போகுது. அதனாலேயே உட்காந்து பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.